இன்னைக்கு இந்த 2 கலர் யூஸ் பண்ணி எப்படி பாலிஜெல் பண்ணலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி பண்ணலாம், ombre டிசைனாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் டிசைனாக இருந்தாலும் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோன்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஸ்டோன்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக வைக்க முடியாது இல்லையா, ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸும் இன்னைக்கு பார்க்கலாம். எல்லா விரலுக்கும் எப்படி பண்ணால் அந்த டிசைன் நல்லாயிருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நெயில் ப்ரெப்பிங் பண்ணிக்கலாம். எல்லா விரலுக்கும் நெயில் ப்ரெப்பிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், ஓகேவா? அதனால நெயில் ப்ரெப்பிங் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெயிலில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் நெயிலில் இருக்க ஷைனஸும் ரிமூவ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ப்ரெப்பிங் நீங்கள் பண்ணணும். மேலே இருக்க ஷைனஸ் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். கியூட்டிக்கல் புஷர் யூஸ் பண்ணுங்கள். கியூட்டிக்கல் புஷரில் தான் நீங்கள் வந்து அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஆயில் கண்டென்ட்டும் இதில் தான் ரிமூவ் ஆகும். சைட்ஸ்லலாம் வந்து நான் அடிக்கடி எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சைட்ஸ்லலாம் எதுவும் டேமேஜ் செல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நான் நெயிலில் இருக்க ஷைனஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். உங்கள் கையில் அது மாதிரி இருந்துச்சுன்னா, உங்கள் கையிலையோ இல்லை கஸ்டமர் கையிலையோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணுங்க. கியூட்டிக்கல் புஷர் இருக்கு இல்லையா, இதால் பண்ணுங்கள். சைட்லலாம் வந்து கட் பண்ணுறதா இருந்தால் கியூட்டிக்கல் கட்டர் எடுத்து கட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் நெயிலில் இருக்க ஷைனஸ் மட்டும் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஷைனஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் மேலே நீங்கள் பண்ணுற பேஸ் கோட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைனா அது வந்து சீக்கிரமாக உரிச்சிட்டு வந்துடும். அப்படி இல்லைனா எக்ஸ்டென்ஷனும் ரிமூவ் ஆகிடும். எல்லா ஃபிங்கர்லையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிடுங்க. அசிட்டோன் எதுக்குன்னா எக்ஸ்டென்ஷன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அசிட்டோன் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நெயில் ப்ரெப்பிங் பண்ணும்போதும் நீங்கள் அசிட்டோன் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஜெல் பாலிஷ், பேஸ் கோட் இது மாதிரிலாம் நீங்கள் எது பண்ணாலும் அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறது எல்லாமே அசிட்டோன் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அசிட்டோன் ஃப்ரீயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கலாம். அசிட்டோன் ஃப்ரீலாம் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோலுமே வந்து நான் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட கைக்கு தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். என் கைக்காக இருந்தாலும் சரி, நான் யாருக்காக இருந்தாலும் அந்த அசிட்டோன் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வாங்கிக்கோங்க. இப்போது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா உங்களோட விரல் நெயில்ஸில் வந்து நெயில் டேமேஜாக ஆகிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். உங்கள் நெயிலில் வந்து ஷைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக ஜெல் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். பட் அது க்யூர் பண்ண வேண்டாம், ஓகேவா? அதுக்கு மேலே உங்கள் நெயில்ஸில் வந்து எதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைமர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். உங்கள் மேலே பண்ணுற எக்ஸ்டென்ஷன், ஜெல் பாலிஷ் எல்லாமே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். கை உங்கள் விரல் நல்லா இருக்கு, எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேஸ் கோட்டே அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும். 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கணும். இப்போது நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன்.
பேஸ் கோட் பாருங்க, இந்த இடத்துல வைங்க, ஜெல் பாலிஷ் இந்த பக்கம் வைங்க, வச்சுட்டு இந்த இடத்துல வைங்க, வச்சுட்டு ஜஸ்ட் உங்கள் ப்ரஷ்ஷை மட்டும் பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கியூட்டிக்கல் கிட்ட ப்ராடக்ட் டெபாசிட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த இடத்துல வைங்க, ப்ராடக்ட் நிறையா இருந்துச்சுன்னா உங்கள் ஜெல் பாலிஷ் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரஷ்ஷை மட்டும் பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கம்மியான ப்ராடக்ட்ஸ் அந்த இடத்துல போகும். நீங்கள் மேலே பண்ணுற எக்ஸ்டென்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எல்லா விரலுக்குமே இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. இங்கே வச்சுட்டு ப்ரஷ் மட்டும் பேக்கில் எடுத்துகிட்டு போங்க. இதே உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா விரலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்யூர் பண்ணிக்கோங்க. 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். நம்ம ஃபஸ்ட் டைம் க்யூர் பண்ணும்போது 30 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணால் போதும். இப்போ க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அசிட்டோன் ஃப்ரீ வச்சு உங்கள் மேலே இருக்க ஸ்டிக்கினஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த பேஸ் கோட்லேயுமே ஸ்டிக்கினஸ் இருக்கும், அதனால எல்லா விரல்லையுமே நீங்கள் ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணிடணும். ஸ்டிக்கினஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் விரல் வந்து உங்களோட நெயில்ஸ்லாம் வந்து மேட் ஃபினிஷ்க்கு வந்துடும். அப்படி மேட் ஃபினிஷ்க்கு வரலை, ஷைனாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் பஃபர் வச்சு அந்த ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஷைனஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஷைனஸோடையே மேலே நீங்கள் ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் அது மேலே நிற்காது, சீக்கிரமாக தனியாக வந்துடும். ஓகேவா? அதனால் எப்பயுமே நீங்கள் மேலே இருக்க ஸ்டிக்கினஸும் ஷைனஸும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ்க்கே போகணும். ஓகேவா? நீங்கள் வந்து பேஸ் கோட் சிலது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ண முடியல, பஃபர் பண்ணியும் ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா ஃபைலர் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகணும். ஓகேவா? நான் பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுனால டிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெயிலோட சைஸ்க்கு எடுக்கக்கூடாது. உங்கள் நெயிலோட சைஸ்க்கே எடுக்கக்கூடாது. நெயிலோட சைஸை விட ஒரு சைஸ் பெருசாக எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, நான் இந்த டிப் வைக்கிறேன்னா இது கரெக்டாக இருக்கு இல்லையா? பாருங்க, என் நெயிலுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கு. ஸோ இதை எடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி சைஸ் என்னவோ அதுதான் எடுக்கணும். நான் இப்போ வச்சது வந்து 2 நம்பர் எடுத்து வச்சேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால அதுக்கு அடுத்த சைஸ் பெரிய சைஸ் என்னன்னா 1. 0 தான் பெரிய சைஸ். 0லேருந்து அப்படியே கம்மியாகிட்டே வரும். 1 2 3 4 9 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 எடுத்திருக்கேன். இது மாதிரி எல்லா விரலுக்கும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோன்னா ஸ்லிப் சொல்யூஷன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு ஸ்லிப் சொல்யூஷன் இல்லைன்னா மோனோமரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாலிஜெலுக்கு ஸ்லிப் சொல்யூஷனுக்கு பதிலாக மோனோமர் யூஸ் பண்ணலாம். பட் அக்ரலிக்னு வரும்போது மோனோமர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஸ்லிப் சொல்யூஷன் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்கு டேப் அண்ட் டிஷ்ல நீங்கள் ஸ்லிப் சொல்யூஷன் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாலிஜெல் எப்படி எடுக்கணும் பாருங்க. டிப்பில் தான் வந்து கார்னரில் தான் வைக்கணும். டிப்பில் இது மாதிரி கார்னரில் தான் வைக்கணும். நீங்கள் அதிகமாக ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து சைட்லலாம் அசிங்கமாக வந்துடும். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸஸாக மறுபடியும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஜெல் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திங்கன்னா தான் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா?
இது இல்லைன்னா ஜெல் ப்ரஷ் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ப்ரஷ் செட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, பேசிக்காக ஒரு செட் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அதுலேயே வந்து இந்த ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கும். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணாலே போதும். இதை மாதிரி ஸ்லிப் சொல்யூஷன் வந்து இதை மாதிரி நீங்கள் டச் பண்ணும்போது உங்கள் ப்ரஷ்ஷில் வந்து இந்த பாலிஜெல் ஒட்டாது. ஓகேவா? அதுக்காக தான். நீங்கள் ரொம்ப எக்ஸஸாகவும் எடுத்தீங்கன்னா இந்த டிப்லலாம் வந்து இது பட்டுடுச்சுன்னா டிப்லேயுமே பாலிஜெல் வந்து அதில் ஒட்டாமல் தனித்தனியாக திட்டாக வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால பாலிஜெல் அப்ளை பண்ணும்போது இது ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. ப்ரஷ்ல ஒட்டாத அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். தள்ளி வச்சுட்டு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்கள் பாலிஜெல்ல தான் தள்ளி தள்ளி வைக்கணுமே தவிர உங்கள் டிப்பில் போயிட்டு இந்த ப்ரஷ் படக்கூடாது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர் எதுவுமே இல்லை பாருங்க. இதே நீங்கள் டிப்பில் வந்து அந்த ஸ்லிப் சொல்யூஷன் படக்கூடாது. ஃபுல்லாக டிப்பில் வந்து எல்லா கார்னர்ஸ்லேயுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ லென்த் பார்த்துக்கோங்க. உங்கள் விரலை விட உங்கள் நெயில்ஸை விட கொஞ்சம் அதிகமாக வெளியில் இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து உங்கள் ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வைக்கணும் பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக இப்படி போய் வச்சிட்டிங்கன்னா சைட்லலாம் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே வச்சுட்டு பேக்கில் இப்படி தள்ளிட்டு போனீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் நெயிலை விட்டு வெளில வராது. நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சைட்லலாம் வந்துடும். அப்புறம் கிளிப்பும் அதே மாதிரி உங்களுக்கு டிப்பு வந்து நீங்கள் தப்பான சைஸ் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மேலே கிளிப்பு போட்டால் தான் அது நிற்கும். இதே நீங்கள் கரெக்டான சைஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் ஜெல்லே வந்து உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது எதுவும் தூக்கிட்டும் வரல, எதுவுமே வரல, நார்மலாக கரெக்டாக இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இருக்கக்கூடாது. ஓகேவா? கேப் இல்லாத மாதிரி வைங்க. வச்சுட்டு டேர்ன் பண்ணி பாருங்க, இங்கேயுமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஃப்ளாட்டாக உங்கள் நெயில் மாதிரியே இருக்கும். அப்படி அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல டெபாசிட் ஆகும். ஸோ அந்த டைமில் ஸ்லிப் சொல்யூஷன் டச் பண்ணி உங்கள் நெயிலோட அப்படி மர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈவன் ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் ஈவன் ஆகும். இல்லைனா ஒரு மாதிரி மேலே கீழேன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நார்மலாக ஆனதுக்கப்புறம் கியூர் பண்ணிக்கோங்க. 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். பேஸ் கோட் வந்து 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணதுனால இப்போ 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். இப்போ நான் கியூர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சைட்லலாம் ஏதாவது எக்ஸஸாக இருந்ததுன்னா சைடில் வந்துடும் சொன்னேன் இல்லையா, அதை மாதிரி வந்துச்சுன்னா கியூர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கியூட்டிக்கல் புஷரால் கார்னர்ஸில் வழிச்சு எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ நான் கியூர் பண்ணிக்கிறேன். 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கிறேன். நான் கியூர் பண்ணிட்டேன். கியூர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருக்கும். அது என்னென்ன ரீசன்னா, ஸ்லிப் சொல்யூஷன் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அந்த பெயின் வந்து அதில் அந்த தண்ணி மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பெயின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, உங்கள் ஜெல் பாலிஷ் அந்த உங்களோட பாலிஜெல் இருக்கு இல்லையா, அந்த பாலிஜெல் வந்து கிரிப்பாக உங்கள் நெயில்ஸை வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கும்போது அந்த பெயின் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்காது, பட் சிலவங்களுக்கு அந்த பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப உங்களுக்கு பெயின் வந்து அது ரொம்ப அதிகமாக இருக்குது, பேர் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வேற பிராண்ட் வேணா யூஸ் பண்ணுங்க. இதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, இந்த கார்னரில் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ இதுக்கு பாருங்க, கார்னரில் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஃபைலர் யூஸ் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா கார்னரில் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க.
அந்த மாதிரி நீங்க கம்மி பண்ணும்போது அந்த கியூட்டிக்கல் கிட்ட உங்களுக்கு அழகா இருக்கும். கியூட்டிக்கல் கிட்ட ப்ராடக்ட் கம்மியாக இருந்ததுன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம வந்து கியூட்டிக்கல் கிட்ட அந்த மாதிரி கம்மியாக இது பண்ணுறோம். அதே மாதிரி சைட்ஸ்லலாம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா சைட்ஸ்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருக்க மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஷேப் வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது வந்து அழகாக ஃபைலர் யூஸ் பண்ணி உங்கள் ஷேப் கொண்டு வந்துருங்க. பாலிஜெல் வந்து மோஸ்ட்லி நீங்கள் டிப்பில் வைக்கும் போதே வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிப்லேயே வந்து உங்கள் நெயில்ஸ்லேயே வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷேப் கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஓவல் ஷேப்பே நான் வந்து டிப்லேயே வச்சேன். அதனால எனக்கு வந்ததும் வந்து ஓவல் ஷேப்பாக அழகாக வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து ஃபைலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த ஷைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஷைனஸ் வந்து எல்லா இடத்துலையும் கம்மி பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம மேலே பண்ணுற ப்ராசஸ் ஃபுல்லாக அழகாக அப்படியே இருக்கும். மேலே பண்ணுற ப்ராசஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் நெயில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டென்ஷன் வச்ச மாதிரிலாம் இல்லாமல் அழகாக உங்கள் நேச்சுரல் நெயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. அசிட்டோன் ஃப்ரீ வச்சு ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க. நம்ம டாப் கோட் வந்து எல்லா விரலும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக டாப் கோட் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து மற்ற கைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த விரலுக்கு வந்து ஆம்ப்ரே டிசைன் பண்ணுறேன். என்னோட விரலுக்கு வந்து 5 வந்து கரெக்டாக இருக்கும் சைஸு. ஸோ ஒரு சைஸ் பெருசாக நான் 4 எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த 3 விரலுக்குமே எனக்கு 4 தான். ரெட் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரி ஆம்ப்ரே டிசைன் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஆம்ப்ரே டிசைன் பண்ண போகிறேன். இந்த விரலுக்கும் ஆம்ப்ரே டிசைன் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துக்கும் நார்மலாக இப்போ நான் ரெட் கலர் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் பண்ணி போகிறேன். ஸோ நான் இதுக்கு மட்டும் ஆம்ப்ரே டிசைன் எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். இது நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ரெட் கலர் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த 2 விரலுக்கும் ப்ளூ கலர் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் நான் பண்ணிக்கிறேன். இதில் ஆம்ப்ரே டிசைன் மட்டும் எப்படி பண்ணணுன்றதை இப்போ காட்டுறேன். ஆம்ப்ரே டிசைனுக்கு கீழே வந்து கியூட்டிக்கல் கிட்ட நான் ப்ளூ கலர் பண்ண போகிறேன். மேலே வந்து ரெட் கலர் பண்ண போகிறேன். கியூட்டிக்கல் கிட்ட ப்ளூ கலர், கியூட்டிக்கல் கிட்ட ப்ளூ கலர் பண்ண போகிறேன். மேலே வந்து ரெட் கலர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ கியூட்டிக்கல் கிட்ட பண்ண போகிற ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெப்பர் சைஸ் இருந்தாலே போதும். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். டிப் மேலே தான் வந்து அந்த ஜெல் மேலே தான் நீங்கள் வைக்கணுமே தவிர டிப்பில் உங்கள் ப்ரஷ் படக்கூடாது. டிப்பில் ப்ரஷ் பட்டுடுச்சுன்னா உங்களோட பாலிஜெல் வந்து டிப்பில் ஒட்டாது. ஏன்னா அதில் வந்து ஸ்லிப் சொல்யூஷன் இருக்கு இல்லையா? ஸ்லிப் சொல்யூஷன் வந்து அதில் தொட முடியாத மாதிரி போயிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ப்ளூ கலர் இவ்வளோ தூரம் அப்ளை பண்ணிட்டேன். என் ப்ளூ கலர் வந்து நான் இதில் வச்சேன்னா எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் தான் வரும். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ரெட் கலர் வைக்க போகிறேன். ரெட் கலர் வந்து நீங்கள் டைரெக்டாக
ரெட் கலர் வந்து டைரக்டா நீங்க இப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம், இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படியும் நீங்க எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரஷ்ல எடுத்துட்டும் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். டிப்லலாம் வந்து நல்லா கார்னர்லலாம் நல்லா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்க கையில வைக்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து நான் வேற டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நான் பண்றேன். பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க உங்களோட விரல்ல நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். டிப் வந்து எப்படி வைக்கணும் பாருங்க. கொஞ்சம் தள்ளியே வைங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு பேக்ல புஷ் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட் கரெக்டா உங்க கையில இருக்கும். ஓகேவா? சைட்லலாம் ஏதாவது எக்ஸஸா வந்துருச்சுன்னா அதை வந்து கியூட்டிக்கல் புஷரால எடுத்துருங்க. எடுத்துட்டு பேக் சைடில் டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நெயில் மாதிரியே தான் ஈவனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து 60 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடுச்சு பாருங்க. ஷேப் வந்து கார்னரில் உங்களுக்கு நம்ம இந்த விரலுக்கு வந்து ஓவல் ஷேப் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஓவல் ஷேப் கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு யூடியூப்லேயே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டிசைன் எப்படி பண்ணணும். டிசைன்ஸ் பண்ணணும்னா ஃபோட்டோ எதாவது அனுப்புறீங்கன்னா எனக்கு அதில் கேளுங்க. பட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து யூடியூப்லேயே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து திரும்பி உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப நான் அது சம்மந்தமாக வீடியோ போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் யூடியூப்லேயே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது டிசைன் பண்ணணும்னா கூட என்ன டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இது ஒரு ஓவல் ஷேப்க்கு அழகாக வந்துருச்சு. உங்களுக்கு வந்து கார்னர்ஸில் மேலே வந்து ஆம்ப்ரே டிசைன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஓகே. இதே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பர்டிகுலராக ஏதாவது ஆம்ப்ரே டிசைன் மர்ஜ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஆம்ப்ரே டிசைன் எப்படி பண்ணணுன்ட்டு, அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் மேலே இருக்க ஷைனஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இதை மாதிரி பண்ணிட்டு அசிட்டோன் ஃப்ரீ வச்சு தொடச்சிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் டிப் டிசைனுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து மர்ஜ் பண்ணி வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 விரலுக்கு நான் பண்ணிட்டு மேலே டிசைன் மட்டும் எப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். நான் 5 விரலுக்கும் வந்து பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த விரலுக்கு வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன். அது எப்படி பண்ணுறேன் பாருங்க. ஸ்டிக்கர்ஸ் இது மாதிரி இருக்கும். உங்கள் நெயிலுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்டிக்கர் ஆர்ட் வந்து ஸ்டிக்கர் வந்து இதிலே இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே டைரெக்டாக இது எடுத்துக்கிறேன். இது மாதிரி உங்கள் கையிலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த விரலுக்கும் பாருங்க. இந்த விரலுக்கு பாருங்க அதே மாதிரி இந்த கார்னரில் வைக்கிறேன். எல்லாமே உங்கள் நெயிலுக்குள்ளேயே தான் வரணும். எல்லாமே உங்கள் நெயிலுக்கு உள்ளே தான் வரணும். இந்த விரலில் வந்து நான் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். ஸ்டோன்ஸ் வைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த விரல்லையும் நான் வந்து ஒரு க்ரோம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த நெயிலுக்கு வந்து நான் ஒரு க்ரோம் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த விரலுக்கும் ஒரு ஸ்டிக்கர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதனால ஸ்டிக்கர் ஃபஸ்ட்டு இதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் க்ரோமுக்கும் ஸ்டோன்ஸ்க்கும் வரலாம். இந்த விரலுக்கும் அது மாதிரி இங்கே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து டாப் கோட் போட்டு சீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னா மேலே வந்து பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டாப் கோட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து டாப் கோட் போட்டாலும் சீலாக தான் ஆகும். ஓகேவா? இப்போது நான் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா விரலுக்குமே வந்து நான் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஃபைலர் வச்சு பண்ணாலும் நீங்கள் டாப் கோட் போடும்போது அது நல்லா அழகாக நார்மலாகிடும். க்ரோம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் க்ரோம் யூஸ் பண்ணணும். டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்ரோம் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்கள். நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் மேலே டாப் கோட் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? டாப் கோட் மேலே ஸ்டிக்கினஸ் இருக்காது. இந்த ஸ்டிக்கினஸ் இல்லாத இந்த இடத்துக்கு மேலே நீங்கள் ரெட் கலர் க்ரோம் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் ஜெல் பாலிஷ் மேலே அப்ளை பண்ணாலும் நீங்கள் அந்த ஸ்டிக்கினஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சரியாக வராது, திட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது.
நீங்கள் டாப் கோட் மேலே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸாக கூட எந்த ப்ராடக்ட்டும் உங்கள் கையில் வராது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம டாப் ஸ்டோன்ஸ் எப்படி வைக்கணும்னா, இதை மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த மாதிரி டாப் கோட்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோன் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் பில்டர் ஜெல் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ குரோம் பவுடர் ஆட் பண்ணோம் இல்லையா, அப்ளை பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே டாப் கோட் போட்டு சீல் பண்ணணும். இப்போ நான் டாப் கோட் அப்ளை பண்ணுறேன். டாப் கோட் அப்ளை பண்ணிட்டு 120 செகண்ட்ஸ் கியூர் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பில்டர் ஜெல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாமே நான் பாலிஜெல் மேலே தான் பண்ணிட்டு இருக்கேன், பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் மேலே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? கேட்டிங்க யாரோ பாலிஜெல் எக்ஸ்டென்ஷன் மேலே வந்து எப்படி ஸ்டோன்ஸ் இல்லை ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரிலாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ, எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லா எக்ஸ்டென்ஷன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அக்ரலிக்காக இருந்தாலும் சரி, ஜெல் எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் பாலிஜெல் எதுவாக இருந்தாலும் ஓகேவா, எதுவாக இருந்தாலும் எல்லா எக்ஸ்டென்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்டோன் வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் இந்த பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க, டாப் கோட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? நான் இதை மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆரஞ்ச் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஆரஞ்ச் ஸ்டிக்கில் கொஞ்சம் பில்டர் ஜெல் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் மேலே நீங்கள் இப்படி லைட்டாக வச்சிங்கன்னா உங்கள் கையோட வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போ 120 செகண்ட்ஸ் நீங்கள் கியூர் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டோன் வேணாலும் வைக்கலாம். பிரைடலாக இருந்தால் ரைன் ஸ்டோன்ஸ் வச்சுக்கோங்க. நார்மல் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி வச்சுட்டு 120 செகண்ட்ஸ் நீங்கள் கியூர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சீல் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே போகாது, அந்த ஸ்டோனுமே நகராது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.